பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த 2025வது வருஷத்தின் 5வது மாதத்தை நாம் காணும்படியான கிருபை பாராட்டியிருக்கிறார். 5 என்பது கிருபையின் எண்ணாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை நிறைந்த இந்த மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கடந்து வந்த அந்த 4 மாதங்களும் தேவனுடைய அநாதி சிநேகத்தினால் நாம் சிநேகிக்கப்பட்டோம். அவருடைய அன்பினாலே நாம் நடத்தப்பட்டோம். நன்றியுள்ளவர்களாக இந்த நேரத்தில் கூட புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் இந்த நேரத்திலும் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிற பெரியவராய், சர்வ வல்லவராய் அவர் இருக்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டியதில்லை, மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று தேவன் விரும்பி இந்த வார்த்தைகளை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இது கர்த்தருக்குள் நாம் களி கூறுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகள் எல்லா பகுதிகளிலும் செழித்திருக்கவும், ஆசீர்வாதமாய் இருக்கவும், சந்தோஷமாய் இருக்கவும் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஸோ இந்த நாளில் இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் வார்த்தைகள் சொல்லுகிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. நாம் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடாமல் இருக்கும்படியான முதல் எதிரியே பயம்தான். ஒருவன் பயப்படும் பொழுது நிச்சயமாக அவர்களால் மகிழ முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கலந்து கொள்ளக்கூட முடியாத நிலைமையில் பயம் அவர்களை ஆட்கொண்டு இருப்பதை நாம் கவனித்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அனுபவித்திருக்கலாம். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பயமாக இருக்கிறது. வாழ்க்கையை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், சரீர பலவீனத்தை குறித்த பயம். எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்குமானால் நிச்சயமாக அவர்களால் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு சகோதரி உண்டு, நன்றாக சந்தோஷமாய் பேசி கொண்டிருப்பார்கள், நல்ல விசுவாசத்தோடு பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் குடும்ப சூழ்நிலையை குறித்த அந்த காரியம் நினைவுக்கு வரும் பொழுது அவ்வளவையும் விட்டு அவர்கள் பயந்து போய் பேசுகிறதை கவனித்திருக்கிறோம். ஸோ அப்படியாக பயமானது ஒரு மனிதனை மகிழ முடியாதபடிக்கு, சந்தோஷமாக இருக்க முடியாதபடியான ஒரு தடையாக இருக்கிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. பயந்து கொண்டு இருக்காதீர்கள், மகிழ்ந்து சந்தோஷமாய் இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் முன்பதாக, அந்த இடத்தில் சிவந்த சமுத்திரம் முன்பாக இருக்கிறது, அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் சேனைகள் இருக்கிறது. ஸோ முன்னே வந்தால் கடல் வழிவிடவில்லை, பின்னே சேனைகள் அவர்களை கொல்ல ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த இடத்தில் பார்க்கிறோம், தங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அங்கு தங்களுடைய ஜீவனுக்கு ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறதை கண்டு அவர்கள் பயந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக எகிப்தில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது தேவன் அவர்களை 10 வாதைகளை அனுப்பி பார்வோனின் கரத்திலிருந்து விடுதலை செய்து இப்பொழுதும் தான் வைத்திருந்த அந்த கானான் தேசத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறார். இங்கு பார்க்கிறோம், அந்த தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த சூழ்நிலை அவர்களை பயமுறுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் எவ்வளவு ஒரு அற்புதமாக எகிப்திலிருந்து, பார்வோனுடைய கடினமான அந்த கரத்திலிருந்து விடுதலை செய்து ஒரு விடுதலையை அனுபவிக்கும்படியாக
அழைத்து கொண்டு வந்த அந்த விடுதலையை அவர்களால் அனுபவிக்க முடியாத அளவிற்கு பயம் அவர்களை நிறைத்ததை இந்த இடத்துல பார்க்கிறோம். காரணம், இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை. இப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகளை காட்டிலும் பயமுறுத்துவதாக நமக்கு முன்பாக நிற்குமானால், நாம் ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வதில் குறைவுபட்டிருக்கிறோம் என்றுதான் அந்த இடத்தில் அர்த்தம். அவர்கள் ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற இருதயத்தை உடையவர்களாய் இருந்திருந்தால், இப்பொழுது இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர இந்த சூழ்நிலையை கண்டு பயந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த சூழ்நிலை அவர்களை பயமுறுத்தினது. காரணம், அவர்களுக்குள் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்லுகிற அந்த இருதயம் இல்லாமல் இருந்ததுதான் காரணம். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த நன்றி உணர்வு அவர்களுக்குள் நிறைந்திருக்குமானால் அந்த இருதயத்தை பயம் நெருங்கி இருக்க முடியாது. பயம் அவர்களை ஆளுகை செய்திருக்க முடியாது. அந்த இருதயம் நன்றியினால் நிரம்பி இருக்கும். அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் தேவனுக்கு நன்றியை சொல்லி இருக்கும். இங்கு பார்க்கிறோம், ஆண்டவர் அற்புதமாக அந்த சிவந்த சமுத்திரத்தையும் கடக்க உதவி செய்கிறார். மிக அற்புதமாக அங்கு ஆண்டவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக நிகழவே இல்லாத அளவிற்கு ஒரு சமுத்திரம் இரண்டாக பிரிந்து அந்த ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து வருகிறதை போல நடந்து வந்து இக்கரை சேருகிறார்கள். ஆனால் அப்பொழுது பார்த்தால் அவர்களுக்குள் உண்டான சந்தோஷம் 15வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இருந்து 21 வசனங்கள் வரைக்கும் அவர்கள் தங்களுக்குள் இருந்த அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறார்கள். பாடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், இசை வாசிக்கிறார்கள். அவர்களால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாத அளவிற்கு அதை வெளிப்படுத்துகிறார்கள். நன்றி சொல்லி அந்த இடத்துல அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். ஆனால் அதே 22வது வசனத்தில் அந்த 3ஆம் நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 23வது வசனம், 24வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். சிவந்த சமுத்திரத்தில் தேவன் செய்த அற்புதங்களை கண்டு அவர் அந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷமாக அவர்கள் நன்றி சொல்லுகிறார்கள், துதிக்கிறார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அடுத்த வந்த அந்த சூழ்நிலையில் அவர்கள் மீண்டுமாய் அந்த பயத்திற்குள், ஒரு முறுமுறுத்தல்களுக்குள் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்தில் அவர்கள் நன்றி சொன்ன அந்த காரியம் அது என்ன ஆயிற்று? அவர்கள் வெறும் வாயினால் நன்றி சொன்னார்களே தவிர அவர்களுடைய இருதயத்தை நிறைத்த ஒரு நன்றி உணர்வு அங்கு வெளிப்படவே இல்லை என்பதுதான் இங்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம். அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைகளை உணர்ந்து நன்றி சொல்லி இருப்பார்களானால் அந்த நன்றி உணர்வு அவர்களை பயத்தை மேற்கொள்ள செய்திருக்கும். ஆனால் அவர்கள் அந்த இடத்துல மீண்டுமாக பயந்து, மீண்டுமாக முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாய் அங்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், அந்த இடத்தில் மேலோட்டமாக அந்த சந்தோஷத்தின் விளைவாக உண்டான வார்த்தைகளை தேவன் எதிர்பார்ப்பது இல்லை, அவர் அதை விரும்புவதும் இல்லை. இந்த இடத்துல சங்கீதம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள் தாவீது சொல்லுகிற காரியம், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த ஒரு முழு இருதயத்தின் துதியையும் நன்றியையும் தான் தேவன் விரும்புகிறார். அவர் அதை தான் தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு சிலர் வாயினால் மாத்திரம் அதிகமாக துதியையும் நன்றியையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அந்த ஒரு நன்றி, அந்த துதி, தேவனை உயர்த்துகிற அந்த வார்த்தைகள், தேவனால் மாத்திரமே நடந்தது என்று அவரை உயர்த்தி புகழுகிற அந்த ஒரு இருதயத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல தாவீது அதை தான் சொல்லுகிறார். என் முழு இருதயத்தோடும், தாவீது கடந்து வந்த பாதைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் கடந்து என்னுடைய முழு இருதயமும் உம்மில் நன்றி சொல்லும்படியாக அது உம்மை துதித்து கொண்டே இருக்கும், உம்மை அது புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரமே உயர்த்துகிற துதி என் வாயில் இருக்குமே தவிர முறுமுறுக்கிற வார்த்தைகள், பயப்படுத்துகிற வார்த்தைகள், பயப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் இருக்க முடியாது என்பதை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இங்கிலீஷில் பார்க்குறோம், பி இ தேங்க்ஃபுல். அதாவது ஃபுல் ஆஃப் தேங்க்ஸ். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களை அனுபவித்தவர்கள், நன்மைகளை பெற்று கொண்டவர்கள், சுகத்தை அனுபவித்தவர்கள், அவருடைய செழிப்பை வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்க வேண்டுமானால் அவர் செய்த நன்மைகளுக்கான நன்றியினால் நிரம்பி இருக்க வேண்டும். தேங்க்ஃபுல். பாஸ்டர் சொல்லுகிறது போல தேங்க்ஃபுல் ஹார்ட் தான் தேங்க்ஃபுல் ஹார்ட்டாக இருக்கிறது. ஸோ நன்றி உள்ள இருதயத்தால், நன்றி நிறைந்த அந்த இருதயம் அது எப்பொழுதுமே நன்றியினால் நிரம்பி இருக்கும். அது வாழ்க்கையையும் அவர்களை நிரம்பி வழியச் செய்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஸோ தேவனை துதிக்கிற துதி, அவரை உயர்த்துகிற அந்த வார்த்தைகள், அவருக்கு நன்றி சொல்லுகிற அந்த ஒரு இருதயம் நமக்குள் நிறைந்திருக்கும் பொழுது வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளும் நம்மை பயமுறுத்த முடியாது. ஏனெனில் நாம் கேட்டோம் அல்லவா, உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரை வந்த சூழ்நிலைகளை சந்தித்து ஜெயத்தை கொடுத்தவர் இந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்தை இந்த நன்றி உணர்வு நமக்கு உண்டாக்குகிறது. தேவன் அப்படிதான் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த இடத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், அப்படிப்பட்ட வாயிலிருந்து வருகிற துதியை அல்ல, வாயிலிருந்து வருகிற வெறும் மேலோட்டமான வார்த்தைகள் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிற ஒரு மனிதர்களாய், அவரை உயர்த்தி துதிக்கிறவர்களாய், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மட்டுமே என்று அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றின அந்த துதியை வெளிப்படுத்துகிற ஜனங்களாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் துதி என்பது அவர் செய்த நன்மைகளை சொல்லி வருவார்கள், அவர் செய்த அற்புதங்களை சொல்லி வருவார்கள் என்று சொல்லிதான் அவர் நம்மை உண்டாக்கினார், நம்மை தெரிந்து கொண்டார். ஸோ அவரை பற்றின நினைவுகளினால், அந்த நன்றி உணர்வுகளினால் நிரம்பி இருக்கிற இருதயத்தில் பயம் என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. எந்த ஒரு பயத்தையும் பிசாசு அப்படிப்பட்ட மனிதனுக்குள் போட முடியாது. ஏனெனில் நமக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரியவர் நமக்குள் இருக்கும் பொழுது எந்த பயமும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. ஸோ இந்த இடத்தில் நாம் பார்க்கிற காரியம், அப்படிப்பட்ட நிரம்பி வழிகிற ஒரு இருதயம், நன்றியினால், நன்றி உணர்வினால் நிரம்பி வழிகிற ஒரு இருதயம் நமக்குள் காணப்படுமானால் இந்த மாத வாக்கு தத்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கிறதா இருக்கிறது. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூறும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய
இன்று நான் தொடங்குவேன். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள், வானத்தின் கீழே எந்த தேசமா இருந்தாலும் சரி, எந்த பட்டணம் எந்த ஊரா இருந்தாலும் அங்கு இருக்கிற ஜனங்கள் உன்னாலே, உனக்கு முன்னாலே அவர்களுக்கு பயமும் திகிலும் பிடிக்குமே தவிர உன்னை பயமும் திகிலும் பிடிப்பது கிடையாது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு முன்பாக அவர்கள் பயத்தை, அந்த இடத்துல அவர்கள் உன்னை கண்டு பயப்படுவார்களே தவிர நீ அவர்களை கண்டு பயப்பட மாட்டாய் என்று தேவன் இந்த இடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற இன்னும் ஒரு காரியம், யோசுவா புத்தகத்தில் 2வது அதிகாரம் 10-11. இங்கு ராகாப் என்கிற அந்த பெண் சொல்லுகிற வார்த்தைகள், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். ஏற்கனவே தேவன் இஸ்ரவேல் புத்திரர் அந்த பயணத்தின் பொழுது செய்ததை கேள்விப்பட்ட இந்த பெண் சொல்லுகிறாள், அப்பதை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய தேவன் செய்ததை கேள்விப்பட்ட இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. எவ்வளவு பெரிய தேவன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்கள் நம்முடைய பட்டணத்தை கடந்து செல்ல போகிறார்களே, என்ன நடக்க போகிறதோ, அவர்கள் நிமித்தம் தேவன் எவ்வளவு அற்புதங்களை நம்முடைய பட்டணங்களிலே செய்து அவர்களை காப்பாற்ற போகிறாரோ, எங்களை அழிக்கப் போகிறாரோ என்று எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் உங்களாலே எங்களுடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்களுடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதினால் எங்களுடைய தைரியம் எல்லாம் அற்று போயிற்று. அந்த இடத்துல சொல்றாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த காரியத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நிமித்தம் எதிரில் இருக்கிறவர்கள், எதிரியா இருக்கிறவர்கள், எதிரிட்டு நிற்கிற சூழ்நிலைகள் இல்லை, நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் பயப்படுமே தவிர பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்க போவது கிடையாது. பிரச்சனைகள் நம்மை கண்டு பயந்து ஓடப் போகிறதே தவிர பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து நடுங்க போவது கிடையாது. ஏனெனில் இதற்கு முன்பாக எனக்கு நன்மை செய்து என்னை நடத்தி வந்த என்னுடைய தேவன் இந்த சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார், எனக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்ய போகிறார். ஸோ அந்த நன்றி உணர்வோடு நாம் இருப்போமானால் தேவன் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலைகளை கடந்து செல்ல நம் மத்தியில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் சிறு காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், மிக ஒரு சாதாரண விஷயத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், என்னுடைய தகுதிக்கு இதுதான் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தகுதியின் நிமித்தம் அல்ல, அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமும் அவர் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் பெரிய காரியங்களாய் இருக்க போகிறது. நாம் எதிர்பார்த்திராத, நினைத்திராத, நம்முடைய கண்களில் பார்த்திராத, நம்முடைய இருதயங்களில் தோன்றி இராத அளவிற்கு தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல செய்து நம் மத்தியில் அவர் மகிமைப்பட போகிறார். எனவே தேசமே, ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்த அந்த தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து நாம் எதிர்பார்த்திராத, நாம் யோசிக்காத, கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து
நம் மத்தியில் அவர் மகிமைப்பட போகிறார். நம் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாய் தேவன் இந்த மாதத்துல எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு அப்ப அந்த நேரத்துல தியானிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய சபையில் ஆண்டவர், எங்களுடைய ஊழியங்களின் மத்தியில், எங்களுடைய தேசங்கள் மத்தியில் அப்பா நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீர் எங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்வீராக. அது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து உம்மை முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்களாய், உம்மை உயர்த்தி புகழ்ந்து போற்றுகிறவர்களாய் அந்த நாளிலே நாங்களும் எங்களுடைய வாயை நன்றியினால் நிறைத்து கொள்ள நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் தேவன் உயர்ந்திருப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.